ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தாலும் ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு கேரட்டை வச்சு ஒரு கீர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை பார்த்தோன்னே எனக்கும் அதை செஞ்சு சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு, எப்போவுமே என்னோடய கேரக்டர் ஏதாவது நியூவாக பார்த்தேன்னா நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் செய்யும் போதே உங்களுக்கும் அதை சேர்த்து காமிக்க போகிறேன். கேரட்டில் செய்கிறாங்க. ஓகே, அது என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம செஞ்சுட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு எடுத்துருக்கிறது இந்த மாதிரி 2 கேரட் எடுத்திருக்கேன். தொழியெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி நம்ம குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக அங்கே பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் போல் வந்து ஜவ்வரிசி எடுத்து கழுவி இந்த மாதிரி கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு முன்னால் தான் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ஜவ்வரிசி. இதையும் நம்ம வந்து அது கூட சேர்க்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியாக குக்கரில் போட்டால் வேகும். ஃபஸ்ட்டில் குக்கரில் வேக வைக்கணும். அதுக்காக ரவுண்டாக முதல்ல 2ஐயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கிட்ட வந்து கொஞ்சம் பாதாம் இருக்குது, அதனால் நான் பாதாம் பருப்பு போட்டுக்கலான்னு யோசிச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் இன்னும் ரிச்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன். இதையும் கூட போட்டுட்டு பால் வந்து நீங்கள் காய்ச்சி வச்சுருக்க பாலை கொஞ்சமாக இது கூட போட்டு நம்ம இப்போ அவிய வைக்கும் போதே பால் ஊற்றிக்கலாம். சரியா? ரொம்ப பால் ஊற்றணும்னு கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வேக தானே வைக்க போகிறோம். 1/2 டம்ளர் பால் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம். ஓகே, பூச்சி ஓடுது. ஊற்றிட்டு இப்போ குக்கரை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். நான் இந்த ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன், ஏன்னா இதில் வந்து இன்னொரு வேலை இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு விசில் வந்தோடனே சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா கரெக்டாக நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ இதில் நான் வந்துட்டு இதில் இன்னொரு அடுத்த வேலை பார்க்கலாம். இப்போ வந்து விசில் வரட்டும். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுற வேண்டாம். பக்கத்துலேயே என்ன பண்ணிடலான்னா, நான் பார்த்தீங்களா ஊற வச்சுருக்கேன்ல இந்த ஜவ்வரிசி, அதை வந்து எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஜவ்வரிசியில் சைட் பை சைடாக நம்ம இப்போ வந்து வேக வச்சிட போகிறோம். இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே பாருங்களேன், நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப திக்காக பால் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான் பாருங்கள் நல்லா ஆடையோடையே தான் ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் வேணால் ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றுறனாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே கொதிக்கட்டும். அந்த ஜவ்வரிசி இந்த பால்லையே வேக போகுது, அவ்வளோதான். இது வேகும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த விசில் வந்து அடுத்து என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலில் நான் வேக வச்சுருந்தேன்னா இந்த ஜவ்வரிசியுமே ஓரளவுக்கு வெந்து நல்லா இதாக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து கேரட் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வேகிறதுக்குள்ளே இதுவும் கடகடன்னு வெந்துடுச்சு கொஞ்சம். சரி, 2 நிமிஷம் 1 செகண்ட் வந்து கொஞ்சம் இது நிறுத்தியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். இது வந்து இந்த பால் ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தோலை மட்டும் முதல்ல எடுத்துடலாம். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்றதை வந்து போட்டுட்டு அப்படியே எடுத்து நல்லா ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிட்டேன். இந்த முதல்ல போட்டு அடித்து எடுத்துருவோம். ஓகே, அதுக்குள்ளே இங்கே பாருங்களேன், இதை அடிக்கும் போதே மறந்துட்டேன் பாருங்கள். இதை அடிக்கணுங்கண்ணே இருக்குல்ல, இந்த பாதாமியும் இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து போட்டு அடிச்சிடணும். மறந்து இதை மட்டும் அடிக்கங்க. நல்லா வெந்துருச்சுல, இந்த லைட்டாக அப்படி நீங்கள் பிச்சிங்கனாலே தோல் வந்து நமக்கு டக்குன்னு வந்துடும். இதையும் சேர்த்து போட்டு அடிச்சிருங்க. இந்த கேரட்லாம் சும்மா அப்படி லைட்டாக தொட்டாலே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கேரட்டு அந்த அதுலேருந்து கொஞ்சம் பால் வச்சுருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பால் எல்லாத்தையும் சேர்த்து நான் போட்டேன். இப்போ இதை வந்து இதில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சரே நல்ல ஒரு க்ரீமியாக வந்துட்டு எனக்கு. அந்த கேரட் அரைச்சி உள்ளே ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அது இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வந்தது நல்லா வந்துட்டு நம்ம போட்டிருக்க ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா வேகணும்னு இந்த கொஞ்சம் 3/4 பதம் வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். கொஞ்சம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போவுமே நல்லா பார்க்கவே க்ரீமியாக இருக்குது. இது கூடவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சர்க்கரையும் அது என்ன மில்க் மேடாக ஆட் பண்ண போகிறேன், சுகருக்கு ரிச்னஸ்க்கு. நீங்கள் வந்து சர்க்கரை தேவையான அளவு போடணும். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா மீதியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மில்க் மேட் ஊற்ற போகிறேன். இது கூட என்னென்னலாம் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. சர்க்கரையும் போட்டு இது கூட நீங்கள் கலக்கிடுங்க. அடுத்தது வாசத்துக்கு கட்டாயமாக ஏலக்காய் பவுட்ரு, இந்த மாதிரி 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. ஏலக்காவை வந்து நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் எப்பவும் எது போட்டாலும். நல்லா கொதிக்கட்டும்.
சக்கரைலாம் மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் இந்த மில்க் மேட் வச்சுருக்கேன், இதை ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்லேயே போட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டாங்க பாருங்கள். இந்த ஜவ்வரிசிலாம் நல்லா வந்துருச்சு தெரியுதா? நீங்கள் ஜவ்வரிசி வேணால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் தெரியுதா? கொஞ்சம் கம்மியாக போட்டுக்க மாதிரி இருக்குது எனக்கு. வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சால்ட்டு போடணும். அதை நான் போட மறந்துட்டேன். அடுத்தது நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இந்த மாதிரி மில்க் மேட் போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வெறும் சர்க்கரையை மட்டும் போட்டுட்டு விடலாம். இல்லை நாட்டு சக்கரை போடணும், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து சுகரை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சக்கரை காணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லை சீனி போட்டுக்கோங்க, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது. அதே மாதிரி நெய்யில் வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் வறுத்து போடனாலும் நீங்கள் போடலாம். பட் நான் வந்து முந்திரி பருப்புலாம் நெய்யில் வறுத்து போடல. இன்றைக்கி வந்து இது வந்து பிஸ்தாவை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிஸ்தா பருப்பை சும்மா மேலே தான் நான் வந்து போட போகிறேன். இப்படி 2 நிமிஷம் இப்படி நம்ம விட்டு நம்மளுடைய கேரட் கீர், அதாவது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. சரியா? நீங்கள் எவ்வளோ வேணால் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து ஸ்வீட்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து கூலாக குடிக்கணும். இந்த கீரை வந்து என்ன செய்யணும்னா அப்படியே நீங்கள் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி வெயிலில் போயிட்டு வரப்போ ஒரு மாதிரி நமக்கு ஏதாவது குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல சில்லுன்னு. இப்போ வெளியிலலாம் எதுவும் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு டம்ளர் நீங்கள் வந்து எடுத்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஒரு க்ரீமியாக அவ்வளோ ஒரு டெக்ஸ்சர், எனக்கு எப்படி சொல்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் வந்து மில்க் மேடு அப்புறம் வந்து நான் பாதாம்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி குடிச்சிங்கன்னா சான்ஸே கிடையாது. இதை நான் இப்போ வந்து கொஞ்சம் சூடாக தான் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா சூடாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கு. இது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வீடியோ எடுக்காமல் இருக்க முடியாது. அதுக்காக நான் சாப்பிட்றேன். மற்றபடி இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த இதை வந்து கூலாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இல்லை நெய்யெலாம் ஊற்றாதீங்கன்னா, நெய் ஊற்றினா அதனுடைய டேஸ்ட்டே மாறிடுது. அப்படியே வந்து இந்த பாதாம் கீரை குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அதே ஒரு டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக இருக்குது. கேரட் கீருங்கிறது அல்டிமேட்டாக இருக்குது. அப்படி நாக்கில் சொட்ட இருக்குது. உண்மையிலே நான் சொல்கிறேன், இதில் வந்து விளையாடுறது பொய் சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நான் என்ன மெத்தடில் செஞ்சேனோ அதே மெத்தடில் செய்யுங்க. உங்களுக்கு சக்கரை வேணால் கூட போட்டுக்கோங்க, நான் மில்க் மேட் போட்டுக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.